கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஒன்றும் புதிய கேள்வி இல்லை. ஆயிரக்கணக்கான வருஷங்களா கோடிக்கணக்கான மனிதர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி தான் இது. ஆனால் இந்த கேள்வியை நாம் இனிமேல் கேட்க வேண்டியிருக்காது. ஏன்னா கடவுள் இறந்து போய்விட்டார் அப்படின்னு நீட்சே சொல்லி சுமார் 100 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கும் நாம் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் 1000 வருஷங்கள் போனாலும் அதற்கு பிறகும் நாம் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா கடவுள் என்பது மனித பண்பாட்டின் ஒரு பகுதி. ஆகையால் கடவுளை உள்ளடக்கிய அந்த மனித பண்பாடுகள் இறந்து போகும்போது அதோடு சேர்ந்து கடவுளும் இறந்து விடுவார் என்று நீட்சே போன்றவர்கள் நம்பினார்கள். ஆனால் கடவுள் என்பது மனித பண்பாட்டினுடைய ஒரு பகுதி அல்ல, மனித உளவியலின் மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆகையால் மனிதன் என்றைக்கு மனத்தை இழக்கிறானோ அன்றைக்கு தான் அவனால் கடவுளையும் இழக்க முடியும். ஆனால் மனிதன் மனம் என்பதை இழப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகையால் கடவுளுக்கும் இறப்பு இல்லை. சரி, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். கடவுள் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை நியாயமானதான் என்று காண்பிப்பதற்கு பல வாதங்கள் இருக்கின்றன. அந்த வாதங்களுள் என்னை திருப்தி செய்த ஒரு வாதத்தை தான் நான் இப்பொழுது உங்கள் முன்னால் வைக்கப் போகிறேன். இந்த வாதத்தை 3 கூற்றுகளாக பிரித்துக் கொள்ளலாம். முதல் கூற்று, காரணகர்த்தாவாகிய ஒரு கடவுளால் படைக்கப்படாமல் தானாகவே இயலும் ஒரு உலகத்தில் அர்த்தம் இருக்க முடியாது. இரண்டாவது கூற்று, ஆனால் இந்த உலகத்துக்கு அர்த்தம் இருக்கிறது. மூன்றாவது கூற்று, ஆகையால் இந்த உலகத்திற்கு காரணகர்த்தாவாகிய ஒரு கடவுள் இருக்கிறார். C.S. லூயிஸ் தன்னுடைய மியர் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற புஸ்தகத்தில் இந்த வாதத்தை முன்வைக்கிறார். அந்த வாதத்தினுடைய ஒரு வாய்ப்பாட்டு வடிவம் அல்லது சூத்திர வடிவம் தான் நான் சொன்ன இந்த 3 கூற்றுகளும். பிலாசபியில் இதை சில்லாஜிசம் என்று சொல்வார்கள். எளிமையான வாதம் தான். இதில் 3வது கூற்றுக்கு எந்த விளக்கமோ நியாயமோ தேவைப்படாது. ஏனென்றால் முதல் 2 கூற்றுகளிலிருந்து தர்க்கபூர்வமாக லாஜிக்கலாக தருவிக்கப்படுகிற ஒரு துணிவு தான், ஒரு இன்ஃபரன்ஸ் தான் அது. அதாவது முதல் 2 கூற்றுகளும் உண்மை என்றால் 3வது கூற்று தானாகவே உண்மையாகிவிடும். ஆனால் முதல் கூற்றுக்கு ஒரு விளக்கமும் 2வது கூற்றுக்கு ஒரு நியாயம் அல்லது நிரூபணமும் தேவைப்படுகிறது. நாம் எங்கிருந்து வருகிறோம், எங்கு போகிறோம், இங்கு எதற்காக இருக்கிறோம் என்கிற 3 கேள்விகளுக்கான விடைகள் தான் எல்லா மதங்களும் சித்தாந்தங்களும். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சித்தாந்தமும் இந்த 3 கேள்விகளுக்கும் தங்களுக்கென பிரத்யேகமான ஒரு விடையை முன்வைத்துதான் தொடங்கவே செய்கிறது. இந்த விடைகளை நாத்திக விடை, ஆத்திக விடை என்று 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். நாத்திக விடைப்படி இந்த உலகம் என்பது எந்த கடவுளாலும் படைக்கப்படாமல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. பிக் பேங் என்பது அதிலே நிகழ்ந்த ஒரு சிறிய விபத்து மட்டும்தான். அதே போல இந்த பிரபஞ்சம் என்கிற ஒரு பூந்தி பாத்திரத்தின் குலுக்கல் உலுக்கல்களில் தானாகவே திரண்டு உருண்டு பிறந்த லட்டுகள் மட்டும்தான் நாம். அதாவது பரிணாமம் என்கிற ஒரு மாபெரும் விபத்து குவியலில் கிடக்கும் ஒரு சிறிய விபத்து தான் மனிதர்களாகிய நாம். ஆகையால் எப்படி காட்டிலே வாழும் ஒரு தாவரம் முளைப்பதற்கோ பின்பு ஒரு நாளில் காய்ந்து பட்டுப்போவதற்கோ எந்த முக்கியத்துவமும் கிடையாதோ, அதே போல மனிதர்களாகிய நாம் பிறப்பதற்கும் இறப்பதற்குமே எந்த முக்கியத்துவமும் கிடையாது. மண்ணிலிருந்து தான் வருகிறோம், மண்ணுக்கு தான் திரும்புகிறோம். ஆகையால் இந்த உலகத்திற்கோ அல்லது இந்த உலகத்தின் ஒரு பகுதியாகிய நாம் வாழ்வதற்கோ எந்த அர்த்தமும் கிடையாது. நாம் முன்பு பார்த்த 3 கேள்விகளுக்குமான நாத்திக விடையின் சாராம்சம் இதுதான். இந்த உலகத்திற்கோ அதன் ஒரு பகுதியாகிய நம் வாழ்க்கைக்கோ எந்த அர்த்தமும் இல்லை என்று நாத்திகம் சொல்வதில் ஒரு லாஜிக் இருக்கிறது. தர்க்க ரீதியாக அது சரிதான். ஏனென்றால் தொடக்கம் என்று ஒன்று இருந்தால்தான் தொடங்கியவன் என்று ஒருவன் இருக்க முடியும். தொடங்கியவன் என்று ஒருவன் இருந்தால்தான் தொடக்கத்திற்கான காரணம் என ஒன்று இருக்க முடியும். அந்த காரணம்தான் தொடங்கப்பட்ட ஒன்று தொடர்வதற்கு அர்த்தத்தை தர முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ வீட்டில் மெழுகுவத்தி எரிஞ்சிச்சுன்னா காரணம் தேடுறோம். யார் பற்ற வச்சது, எதுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். யாருமே எந்த பதிலும் சொல்லலைன்னா உடனே மெழுகுவத்தி அணைச்சிட்றோம். ஏன்னா காரணம் இல்லாமல் மெழுகுவத்தி எரிவதில் நமக்கு அர்த்தம் புலப்படுறது கிடையாது. அதுவே நான் தான் இந்த காரணத்துக்காக பற்ற வச்சேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படின்னா எரியட்டும் அப்படின்னு விட்டுட்டு கிளம்பிடுறோம். அதுவே சூரியன் எரிவதற்கு யாராவது அர்த்தத்தை தேடுறோமா? கிடையாது. ஏன்னா தினம் தினம் யாரோ ஒருத்தவங்க காலையில் வந்து சூரியனை பற்ற வச்சுட்டு போய் நம்ம பார்த்ததில்லை. அதாவது சூரியன் எரிய தொடங்கி நம்ம என்றைக்குமே பார்த்ததில்லை. நமக்கு தெரிந்து அது எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம சூரியனை யார் பற்ற வச்சது அப்படிங்கிற கேள்வி கேட்குறதில்ல. அது எதுக்காக எரியுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்குறதில்ல. அப்போ தொடக்கமே இல்லாமல் தானாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்திற்கு நம்ம எப்போதுமே அர்த்தம் தேடுறது கிடையாது. இதிலிருந்து இந்த வாதத்தினுடைய முதல் கூற்று, அதாவது காரணகர்த்தாவாகிய ஒரு கடவுளால் படைக்கப்படாமல் தானாகவே இயலும் ஒரு உலகத்தில்
அர்த்தம் இருக்க முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் நமக்கு விளங்குது. ஆனால் நாத்திகர்களுடைய முடிவில் ஒரு பிழை இருக்கிறது. அதாவது தொடக்கம் என்பது இருந்தால்தான் தொடங்கியவன் என்று ஒருவன் இருக்க முடியும். தொடங்கியவன் என்று ஒருவன் இருந்தால்தான் இந்த உலகத்தில் இருக்கும் எதற்கும் அல்லது நிகழும் எதற்கும் அர்த்தம் என்பதே இருக்க முடியும். இதுவரை சரிதான். ஆனால் இந்த உலகத்திற்கு அர்த்தமே இல்லை என்றால் அதை நாம் எப்படி கண்டுபிடித்தோம்? அது எப்படி நம்முடைய கண்ணில் பட முடியும்? இதில் என்னங்க ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? அர்த்தம் இல்லைன்னா அர்த்தம் இல்லைன்னு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஆழ்கடல்லையே பிறந்து வளர்ந்து இறந்து போகிற ஒரு மீன் இனத்தை எடுத்துக்கோங்க. அப்படிப்பட்ட மீன் கடலினுடைய மேற்புறத்தை பார்த்துருக்காது. அது அறிந்ததெல்லாம் தண்ணீர் ஒன்று மட்டும்தான். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மீனுக்கு என் தோல் ஏன் உலர்வா இல்லை, நான் ஏன் ட்ரையா இல்லை இப்படிங்கிற கேள்வி வருமா? வர முடியாது. ஏன்னா உலர்வாய் இருத்தல் அப்படிங்கிறது கடலினுடைய மேற்புறத்துக்கு மேலே இருக்கிற உலகத்தில் கிடைக்கிற ஒரு அனுபவம். காற்றும் சூரியனும் இருக்கிற உலகத்தில் மாத்திரமே இந்த உலர்வாய் இருத்தல் அப்படிங்கிற அனுபவம் கிடைக்க முடியும். அப்படி ஒரு உலர்வு என்கிற அனுபவத்தை ஏற்கனவே பெற்றிருக்கிற ஒரு மீனால் தான் அதனுடைய இல்லாமையை உணர முடியும். அப்படி இருக்கும்போது ஆழ்கடல்லையே பிறந்து வளர்கிற ஒரு மீன் என்று நாம் சொல்லுகிற ஒரு மீனுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தால், நான் ஏன் உலர்வாய் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மீனுடைய மொத்த வாழ்க்கையும் ஆழ்கடலுக்குள்ளேயே முடிந்து போய்விடுகிறது என்று நாம் சொல்லுகிற அந்த கூற்று, அந்த நம்பிக்கை பொய்யின் ஆயிடுது. இன்னும் துல்லியமாக சொன்னால் இந்த மீனினுடைய உலகத்திலே சூரியனும் காற்றும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகுது. இப்போ இதே லாஜிக்கை அப்படியே மனிதர்களுடைய கேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். முழுக்க முழுக்க அர்த்தமே இல்லாத இந்த பிரபஞ்சம் என்கிற ஒரு பூந்தி பாத்திரத்தின் உழுக்கல் குலுக்கல்களில் திரண்டு உருண்டு தானாகவே பிறந்த லட்டுகள் தான் மனிதர்கள் என்றால், அதாவது அர்த்தமே இல்லாத இந்த பிரபஞ்சத்திடம் இல்லாத எதுவும் மனிதர்களிடத்தில் இருக்க முடியாது என்றால், இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா என்கிற கேள்வி மனிதனுக்கு எப்படி வர முடியும்? தொடக்கமும் தொடங்கியவனும் இருக்கிற ஒரு பிரபஞ்சத்தில் தான் அர்த்தம் இருப்பது என்கிற உணர்வோ யோசனையோ சாத்தியம். அப்படி ஏற்கனவே அர்த்தம் இருப்பது என்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒரு சிருஷ்டியால் தான் அதன் இல்லாமையை உணரவே முடியும். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா என்ற கேள்வி மனிதனுக்கு வந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க அர்த்தமே இல்லாத இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதிதான் மனிதர்களாகிய நாம் என்கிற நாத்திக நம்பிக்கை தவறானது என்ற அர்த்தம். அதாவது தொடக்கமும் தொடங்கியவனும் உள்ள ஒரு பிரபஞ்சத்தில் வாழும் சிருஷ்டிகள் தான் நாம் என்று அர்த்தமாகிறது. ஆக மொத்தம் இந்த உலகத்திற்கு அர்த்தம் இருக்கிறதா என்கிற கேள்வியே இந்த உலகத்திற்கு அர்த்தம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. அப்படின்னா நாம் ஏன் சில நேரங்களில் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு உணர்கிறோம் அப்படின்னு சிலர் கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு இந்த வீடியோவில் இடம் இல்லை, அதை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த விசாரணையில் நமக்கு 2 விஷயங்கள் தெளிவாகுது. ஒன்று, காரணகர்த்தாவாகிய ஒரு கடவுளால் படைக்கப்படாமல் தானாகவே இயலும் ஒரு உலகத்தில் அர்த்தம் இருக்காது. 2, ஆனால் இந்த உலகத்திற்கு அர்த்தம் இருக்கிறது. இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தபடி என்னுடைய வாதத்தின் முதல் 2 கூற்றுகளும் உண்மை என்றாகிவிட்டால் 3வது கூற்று தானாகவே உண்மையாகிவிடும். அதாவது இந்த உலகத்திற்கு காரணகர்த்தாவாகிய ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற 3வது கூற்று தானாகவே உண்மையாகிறது. கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நியாயமானதுதான் என்று காண்பிப்பதற்கு இருக்கிற பல வாதங்களில் என்னை திருப்தி செய்த வாதம் இந்த வாதம்தான். இந்த வாதம் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னுடைய இரையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.